ஆள உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். ஆள உழுதும் போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் புதுக்கோட்டை வட்டி கடையில். நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் புதுக்கோட்டை வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு. என்ன செத்து குடும்பத்தில 15 ஆச்சு. கணக்குல என்ன செத்து குடும்பத்தில 15 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கும் கட்டும் பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டும் பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்க லோன் வாங்க 13,000 லஞ்சம் தந்தி. அரசாங்க லோனு வாங்க 13,000 லஞ்சம் தந்தி. அரசாங்க லோன் வாங்க 13,000 லஞ்சம் தந்தி. 12 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க. 12 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 82,000 புடிச்சுக்கிட்டாங்க. சட்டாளங்க அதுல கூட 82,000 புடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கலையா. அச்சு மந்திரிக்கு தலைவலியா ஜூசு கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. இந்த 6 பேர் மட்டும் விவசாயம் மைங்க. நீங்களாம் ஜேட் பேங்க் ஓனர் மைங்களா? உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். கைதட்டலாம். இன்னைக்கு நீங்கள் வெவ்வேறு துறையில் இருக்கலாம், வெவ்வேறு வேலையை பார்க்கலாம். நீங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் விவசாயத்திலேருந்து நம்ம வந்திருப்போம். விவசாயம்தான். கைதட்டலாம். விவசாயம் தான். இந்த புரட்டாசி மாதம்லாம் ஏன் மழை பெய்யல? சோழி முடிஞ்சுட்டேன். விழா கமிட்டி இல்லைங்களாயா? நாங்கள் உள்ளே வர்ற சித்திரவதைக்கு பேசாமல் என்னை செயலில் போட்டுருங்கய்யா. ஆயுள் கைதியா என்ன உள்ளே வரதா பூரா தண்ணியை போட்டு உள்ளே வந்து என்னன்னே அது போட்டோ எடுக்க வந்தாலே என் செருப்பு எடுத்துட்டு போயிட்டேன். உள்ளே இருந்த அந்த சேரை காணாம். யாரோ சிமுண்டை கொண்டு வந்து நாரதர் உடம்புல ஓட்டு விட்டுருக்கேன். அவன் ஃபான்ஸ் பவுடர் ஒன்று உருண்டு வளர்றேன். அவன் என்ன நம்பிராஜன் கோட்டையில் சேர காணமா? நீ ஏன்டா கட்டி எங்கடா கூட்டம்? எங்கடா எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு. நான் கட்டி காத்த என் புதுக்கோட்டை அரமனை எங்கடா? எல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சலங்கன படகுதி பாடிட்டேன். ஸ்கூலு பெல் அடிச்சிருச்சுனே. ஐயா இந்த இவரை சொல்லுங்கய்யா. ஹலோ ஹலோ இவரை கொஞ்சம் இது பண்ணுங்கய்யா. எங்களுக்கு ப்ரொசர் பண்ணுங்க. ஐயா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத அண்ணே. நீங்கள் மேடையில் நாங்கள் நடிக்கிற மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளே நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் பார்க்குறது இல்லை அண்ணே. என்னையெல்லாம் போட்டோ எடுக்கணும்னு சித்திரப்படுத்தி வந்து பவுடரை உழப்பி
கிராமத்தை நம்பித்தான் நாங்கள் வர்றோங்க ஐயா. நான் ரொம்ப கண்ணாடி உடச்சி விட்டாங்களா? என் கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டாங்களா? இந்த இவரை ஏதாவது பண்ணுங்கய்யா. உள்ளூர் ஆளா? அப்போ இங்கே படுக்க சொல்லுங்கய்யா. இன்னும் படுக்க சொல்லுங்கள். மைக்கை தூக்கி நாங்கள் பெரம்பரக்கில் போய் பாடிட்டு பாரு. ஓட்ட முடியாதுங்க, வண்டி டீசல் இல்லாமல் இருக்குது. இருங்க எப்போ நீங்கள் வேற. ஆமாண்ணே. என்ன ஆர்மிஜி அவர் தானே? எங்கள் அப்பா மாதிரி. எங்கள் அப்பா அப்படி தான் வச்சுருப்பார். தயவுசெய்து இந்த பொம்பளை ஆளுங்க ஆத்தா கொஞ்சம் லேசாக ஒரு இன்ச்சு பிறண்டு படுக்க முடியுமா? ஒரு இன்ச்சு பிறண்டு படுங்க. ஏன்னா ஈரத்துக்கு அதுக்கும் கரையாக முச்சிடும் சேலையில். சேஜிபி இருக்கா? அந்த பெரிய பக்கெட்டில் இதில் பூரா வலிச்சு இங்கே கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம்ண்ணே. உடனே வந்து நிற்கிறேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. பெருங்கொண்ட கோடீஸ்வரமே. என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? என்னடா சொன்ன? என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? கோடீஸ்வரமேனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா. நான் கோடீஸ்வரனாக இருந்தாத்தான் 100 கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்து விட்டு போயிடுவேன்டா. கதையில் உள்ள நம்பிராஜன் கோடீஸ்வரன். அப்படி சொல்லுனேன். நம்பிராஜன் மயன் 7 பேரை பெத்தாரு எங்கள் அப்பா. என்னப்பா உங்கள் அப்பனுக்கு வேற வேலையே இல்லையாண்ணே? அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? வேலையே இதுதான். உடம்பு முட்டு முண்டை. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா 7 பிள்ளை பற்றியில்லப்பா, ஊரில் எங்களை காரி துப்புறாங்கன்னு. எங்கள் அப்பா அழுதுட்டார். என்ன அழுதுட்டார்? தன்மானமுள்ள மனுஷனே நம்ம அப்பா. வசனம் தெரியாமல் தாண்டா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன்டா எவியா நடிக்கிறேன்? ஏன்டா தொலைஞ்சு போக? என்னை காட்டி கொடுக்குறதே உனக்கு வேலையா இருக்கா? அப்பாட்ட கேட்டேன். ரொம்ப மடு உழுங்குற அளவுக்கு கலக்க கூடாது. சரி, அரைஞ்சு விடுவேன். ஏப்பா 7 பிள்ளையை பத்தன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், இப்போ உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு கையில் செல்லு இருக்குது, 10ஆவதுக்கு 100 நாள் வேலை வேறு இருக்குது. அன்னைக்கு உங்கள் ஆத்தா தாண்டா எனக்கு 100 நாள் வேலைன்ட்டார். 100 நாள் வேலையை அம்மாவை நடத்திருக்கேன். இன்னைக்கு அட்டையை பதிஞ்சா காசு வருது. என்ன அப்போ சோறு தண்ணிலாம் எங்கேனே? உலை வைக்கிறதே அங்கேயே வச்சுருக்கேன். 8ஆவது பிள்ளைக்கு அப்பா முயற்சி பண்ணியிருக்காரு. மறுபடியும் வேறு முயற்சி பண்ணானாவே? அம்மா சொல்லியிருக்கு, கருப்பு பையில் இடம் இல்லை, வேணும்னா அறந்தாங்கி ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, இதில் ஏதாவது பண்ணி விட்டு போடாது. கட்டப்பையில் எப்படின்னு? அடே ஐயா, ஒரு ஆளாத்தானையா சொன்னேன். ஊரே கொந்தளிச்சிருச்சேன்னு. எப்போ வெடியேன்? இன்னும் ஒரு 2-3 நேரம் இருக்குண்ணே. சரி, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அண்ணே நல்ல விஷயம்ண்ணே. அண்ணே என்னப்பா? உங்கள் கல்யாணம் ஆக போகிறது நினச்சா என் மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குண்ணே. ஏன் நீ சைடில் வரலாம் பார்க்குறியா? அண்ணனே. யார் அண்ணே? நான் தான்டா அண்ணே. நீ தம்பி. அந்த உங்கள் மதினியை நான் போய் பார்க்கவே இல்லை. ஏண்ணே அப்பா அம்மா கூட்டி போல அவங்கள? எனக்கு வீட்டில் விவசாய வேலை இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா தான் போயிருக்கு அப்பாவை கூப்பிட்டு. சரின்னு பூ 100 எவ்வளோன்னு கேட்டிருக்கு. 100 பூ 300 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, முத மருமகளுக்கு வைப்போம் பூ வைக்க அப்படின்னு போயிருக்கார். அம்மா பூ வாங்க விடாமல் அங்கே கரையில் எருக்களம் பூ கடந்திருக்கு. என்னண்ணே அன்னைக்கு எருக்களம் பூ ஒரு 1/2 கிலோ ஒடிச்சு அங்கே ஆவாரம் கொலவே இருந்திருக்கு. அதையும் ஒடிச்சு கொண்டு போய் அது தலையில் வச்சுருக்கு. எப்படியே எருக்கம்பால் அடிச்சு பிடிச்சி கண்ணில். ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், உன் மருமக எப்படித்தான்? எங்கள் அம்மா சொன்னிச்சுவார், புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே நடந்து போயிருக்கா, பூரா கடையை அடைச்சிருக்காங்க. என்ன சொல்றியா? ஏண்ணே அண்ணி அவ்வளோ கேவலமாக இருப்பாங்களா? கடையை அடைச்சிட்டு வந்து இவ்வளோ பார்த்துருக்காங்கப்பா. அப்படி சொல்லுங்க. அப்போனா அண்ணி அம்சமாக இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அன்னதானத்துக்குள்ளே நடந்திருக்கா அப்பளப்போ அதுவா புரியுதாமடா? அடம் கொக்கா மொக்க நடுற நாத்தாங்கல்ல போய் இறங்கியிருக்கா, அங்கே நட்டுக்கிட்டே போயிருக்காங்க, காலை வச்சிருக்கா, பூரா பறிஞ்சிருச்சான். அண்ணி அதிர்ஷ்டசாலின்னு. ஐயோ, அப்படியாப்பட்ட பொண்ணத்தை நான் கட்ட போகிறேன். இந்த ஐயனாரும் அந்த 18ஆம் படி கருப்பனும்
அரும்பு குறையக்கூடாதா என்னன்னு? நீ ரொம்ப கொடுத்து வச்சவர்னே. இல்லை முட்டிச்சவரா? இல்லைண்ணே, அண்ணி அவ்வளோ அழகா அருமைச்சிருக்காங்கண்ணே. ஐப்பசி 3ஆம் தேதி கல்யாணம். அழகர் கோயிலில் தான் கிடா வெட்டுவேன் ஐயா. ஆம்பளை ஆளுகள்லாம் 12 மணிக்கு மேலே வாங்கயா. அண்ணே நீ அதுக்கு முன்னாடி வந்தால் செவரோட்டிக்கு அடிச்சுக்கிருவியே. அண்ணே பொம்பளையாளெலாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு வாழை மரத்தில் உள்ள வாழைக்காயை பிடுங்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணே, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னே. சரிப்பா, என்னடா சொன்ன? கல்யாணம் நீ பண்ணு, மற்ற வேலை நான் பார்த்துக்கிறேன்னே. சரி சரி, என்கிட்ட ஒரு வாரிசு வந்தா சரி. அண்ணே இல்லைண்ணே, வேலை வெட்டியெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொன்னேன்னே. போடா முறகட்ட வலை. உங்கள் அண்ணி உள்ளதே இருக்கா? கூப்பிடுவா? கூப்பிடுங்கண்ணே அண்ணிய. அங்கே இருக்க அண்ணி. அங்கே இருக்க அண்ணி. ஆஹா, என் பொண்டாட்டி வந்து கால் எடுத்து வைக்கணும். இந்த ஊரில் மழை பெஞ்சு பூரா பேர் ஓடணும். ஆஹா, அதுதான் என் வேண்டுதல், முரட்டு வேண்டுதல். ஐயனாரே, உன் குதிரை கிளம்புதுடா. அண்ணே அண்ணி மாலையோடய வராங்கண்ணே, என்னன்னு தெரியல. நீர்மலைக்கு போகிறாளா? இல்லைண்ணே, உடனே கல்யாணம் பண்ண போகிறாங்களோ. என் பொம்பளைக்கு போகிறாம இப்படி அழகு இல்லைன்ட்டு. ஏன்டா அந்த பாடி எங்கனையும் பார்த்துருக்கேனே. அண்ணே அவ வேற ஆளாக இருக்கும்ண்ணே. வரும்போது நம்ம காரைக்குடி பெண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சே. தாய் மாமா. தாய் மாமனா இல்லை சர்பத்தா? அண்ணே உடனே மாலையை மாத்துக்கண்ணே. என்ன மாலையை புத்தில் போட்டுருச்சு? கரையாம்புத்தில். அண்ணே மாலையை மாத்துக்கண்ணே, அண்ணி மனசு மாறிட போறாங்கண்ணே. கெட்டிப்பட கெட்டிப்பட. தம்பி மேலகாரங்களே, அண்ணே உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்காடா? எங்கனையோ பாட்டில் வரக்கிற முண்டை மாதிரி இருக்காவ. இவளை கட்டிட்டு எவனாவது பஸ் நைட்டில் உயிரோட இருப்பானடா. நீ தாடா சொன்ன நாத்து நட்டு நடந்தா அப்படி பறிக்கும்னு. பெரியம்மா என்ன மச்சான் விளங்காத ஆளா இருக்கு. நான் தான் மாட்டேன்டா சொன்னேன், காலில் விழுகுற. அது மூஞ்சியை நல்லா பாருங்களேன், கண்டங்கருவா பாம்பு வைங்கின்னு. அன்னைக்கு என்னண்ணே குறைச்ச, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. தம்பி உன்னை செருப்பிட்டு அடிச்சு போடியா எழுந்திரிச்சு போயிரு. இது மகாலட்சுமியாடா? ஆமாண்ணே. பச்சை கறிக்கு போன மாதிரி இருக்குது மகாலட்சுமி. அண்ணி அடே அடே, இப்படி ஒரு தலைமசுரை எந்த பொம்பளைன்னு நான் பார்க்கலடா. அப்படியே இருக்குடா, தூக்குனா குருவி கூடு மாதிரியே. ஏத்தா என்னத்தை திரிச்சிட்டு வந்த முழுக்கு முழுக்கு குத்துறதா? குட்டியை பிஸ்கட்லாம் உனக்கு என்ன கழுத ஆம்பளை சோக்கா கேக்குது? இல்ல நீ மண்டையில அடிக்கிற ஆளா தெரிக்க, நான் வேற என்னமா நினைச்சு வந்தேன். ஆமாத்தான். எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? விஜி அண்ணே ஏன்னே அன்னைக்கு தொப்புலே இல்லை. குயிலே குயிலே அவன் எதை பார்த்துருக்கியான் பாரு. குயிலே குயிலே ஊமையிலே. ராதா, யார் இவ? புதுக்கோட்டை சங்க செயலா சுப்பிரமணி இருக்கார்ல, ஐயோ எங்க அண்ணன். அது வீட்டில் வளர்த்த சிப்பி பாரு நாய். சிப்பி பாரு நாயா? இதை நான் பார்த்ததே இல்லையே. யாருடி நீ? சக்காலத்தி. மரியாதை மரியாதை. இவளுக்கு பெரிய மரியாதை. அடுத்தவ புருஷனை தூக்கி போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பா, இவளுக்கு மரியாதை போட்டுக்கிட்டு பண்ணுது. ஒட்ட பிடிச்சிட்டு அறுத்து விட்டுரு. நீயாவது ஒட்ட பிடிச்சிட்டு அறுப்ப, நான் இருக்கிற இடமே இல்லாம தெரியாம போட்டு அறுத்து விடுவேன். அறுத்து அறுத்து வச்சுக்க, ஊற விட்டு வச்சுக்க, தொட்டு போடி நாதாரி முண்டை லம்பாடி. மொகரைய பாரு, மொகரைய பொம்பளைய. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இருவருக்கும் சண்டை வேண்டாம். என்னத்துல போட்டு சண்டை பண்ணுது? சண்டை வேணும். ரசனை என்ன இவ்வளவு கேவலமா போயிருச்சு? பொம்பளையா பாரு, பொம்பளைய நல்லா விளக்கமா இருக்குச்சுக்கு புடவை கட்டின மாதிரி. இருமா, எனக்கே படவடந்தே வருது. இருமா, நான் எதுல பொறுத்தல அடிச்சேன்? கால்ல குறைச்சலா? உன் வீட்டு என் கையில குறைச்சலா? அடுத்து இல்ல என் மண்டையில குறைச்சலா? வாடி அங்கிட்டு வாயில அறுத்து ஒட்ட வைக்க. பொம்பளைய பாரு, பொம்பளைய. இதை வேற உள்ள காலிசு தூக்கி போட்டு அதை போட்டு நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு இன்னும் 25 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. ஏய் இறக்கடி புடவைய.
அடி இறக்கு நாடாரி இறக்கு புடவைய. இது காலா இல்ல கீராடா? சாவே விரைக்குமா? அது விரைக்காது போ. பொம்பளையில கணப்பா பார்வை. லேசாக சுருங்குமா? ஆத்தா வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க இவ்வளவு ஏதாவது ஒரு பேச்சு பேசி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. ஏய் பூங்குயிலே மொட்டை நாக்கு. ஏண்டி நாக்கு உனக்கு போட தெரியாதா? நாக்கு மடக்கி போட்டு பேசு. குயிலே குயிலே கண்ணே. பூங்குயிலே. மணிகண்டா உன் முகரைக்கு எதுக்கு தங்க கல்லுல ஜாக்கெட்டு? இவ்வளவு கெடுத்தது நீ தானே. நான் இல்லை, அது எனக்கு அம்மா வேணும், அண்ணி. அடே இது தொட்டவன பசபசன்னு அரிக்குதாடா. அண்ணியா? என்னது தெரியும்? முகரையும் முடியும் பாரு. அண்ணி என் கணவன் 1000 தான் இருந்தாலும் நீ இளைய தாரம். எது இளைய தாரம்? நானா? ஆ. நானா மூத்த தாரம்? அவதான் இளைய தாரம். நீ இளைய வடியா, அவதான் மூத்தது எப்படியா? சீ, நான் இளைய வடியா? மூத்த வடியா? ஆமா, நான் மூத்தது எப்படியா? ஏய் ஓடி அங்கிட்டு. பொம்பளைய பாரு பொம்பளைய. உளுத்த பேச்சு பேசுற இப்படி கருமம். சீ, உனக்கு பொம்பளைன்னு ஒரு அச்சம் ஆனா நல்லா இல்ல எதுவும் இல்லையா? என்ன வாய் உலகம். மானால் உன்னைய பார்க்க உன் வாயை மூடி மூடி 8 ரேகை தேஞ்சு வச்சு. ஆமா உன் புருஷன் என் புருஷன் வச்சுட்டு உன் புருஷங்குவ. ஏய் ஓடி அங்கிட்டு. கடுக்கு புல்லானாலும் ஓடி அங்கிட்டு. ஐயா என்ன உன் நெஞ்ச தொட்டா பஞ்சு மாதிரி இருக்குது. பஞ்சு முட்டா சேலை கட்டி சொடக்கு சொடக்கு சொடக்கு. கடுக்கு புடுக்கு கடுக்கு. கஞ்சி கொண்டு வர மச்சான். ராதா அவகிட்ட போய் கடுக்கு புடுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க, என்கிட்ட ஆடவே மாட்டேங்கிற. அம்மா வள்ளியம்மா தயவு செஞ்சு வந்து காப்பாத்துமா. உன் பழைய ஒரிஜினல் நிலைமையை பாரு. உனக்கு வாக்கப்பட்டு வந்தவரதே என்ன வரக்காப்பி ஓத்துறேன். போச்சு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கியா ப்ரோ? ப்ரோவா? என் நண்பன். வீசக்கார நண்பா உனக்கு ஒரு டேங்க் தான் கொண்டு வர, ஒரு நாள் புள்ள வைக்கிறியா? அங்கிட்டு கலந்துருவியா? ஏய் கம்மா தண்ணி இறைச்சிருவியா? பாது போடி உன்னை போட்டு தங்கச்சி. கட்டளை பண்ணுது. வாடா செல்லம் வீட்டுக்கு போலாம். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது உனக்கும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். நிலவ போலே மனம் பழக்குது, நினைக்க நினைக்க கிருகிருங்குது. நிலவ போலே பளபளங்குது, நினைக்க நினைக்க கிருகிருங்குது. கிருகிருங்குது பளபளங்குது, கிருகிருங்குது பளபளக்கு. இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும். அட ஏதோ 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 ஒரு மயக்கம், அட எப்படி 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 வந்தது உனக்கு? இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும் புரியும் புரியும். அண்ணா வணக்கம். ஆமா வணக்கம்மா. இன்னைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும். இந்த இங்கே பாரு தெரியும். அண்ணா அண்ணா இவங்க யாருண்ணா இந்தா இந்தா இங்கே பாருன்னு தெரியுங்கிறாங்க, நான் பார்த்ததே இல்ல. நான் தான் அண்ணா. வேனை கட்டி பாத்திருக்கீங்களா? ஆமா. அந்த பாருங்க. ஆத்தாடி, நான் தான் உங்க நாத்தனார். அது என்ன நான் தான் நாத்துனானு? எப்படி நாத்துனா? அவர் தூய் போட்டு ஏத்துனார், நீங்க நாத்தனார். அண்ணே இருந்தாலும் நீ ரொம்ப குறும்புனே, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அண்ணே இந்த இங்கே பாரு தெரியும். அடியே புடவைய இறக்கி விட்டு ஆடுறி. இப்படி ஒரு காலை நான் எங்கனையும் பார்க்கலையாடா. கதவாளியில விட சொப்பன சுந்தரி நீதானா? சுந்தரி நான் தானே. பாத்தீங்களா, நீங்க கூட அவ்வளவுதானே வர்ணிக்கிறீங்க. அண்ணே இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பார்த்தேன், விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு. இப்போ முத செத்துரு. அண்ணே இவங்கள தெரியும், இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? நாக்க புடுக்குற மாதிரி கேளுமா. எதை பார்த்து? காலழக பார்த்தா, முகத்தழக யா பார்த்தா? தாய், அவர் மண்டையை பார்க்கல. பார்க்கல. ஏன்னா அவ்வளவுதான். ஒரே விஷயம் தெரியும், நல்ல பொம்பளைய நான் கல்யாணம் பண்ணியிருந்தா. கல்யாணம் பண்ணியிருந்தா? ஏன்னா விவசாய லோன் நிறைய வாங்கியிருக்கேன். இரு இரு, அந்த லோன் ஆஃபீஸர் பூரா நல்ல பொம்பளையா கட்டியிருந்தா காப்பி ஓடுங்க குடிச்சிட்டு போகும்னு வீட்டை விட்டு போக மாட்டாங்க. சரி. இதை நான் கட்டி வச்சிருந்தா அந்த லோனுக்காரனு வரமாட்டேன்.
இப்போ 7 வருஷமாக கரண்ட் புல்லும் குறிக்கல நம்ம வீட்டில். எங்க பணமோட வேணா ஆளையும் பார்க்கலன்றீங்களா? வீட்டு பக்கம் ஆம்பளையே வராது. பச்சையானே பார்க்கவும் இல்ல. பார்த்துருந்தாங்கன்னா இருளடிச்சே செத்துருப்பாங்க. அண்ணே இவங்க மாசமா இருக்குன்னு சொல்றாங்க பக்கத்துல வந்து. அண்ணே அண்ணி மாசமா இருக்கா? மாசமாவா? இவளா? இவளுக்கு புள்ள கொடுத்தியா? தலையில குண்ட தூக்கி போட்டு என்ன ஐயா பிள்ளை கொடுக்கலடி. ஏன்டா உனக்கு எப்படிடா இவளுக்கு புள்ள கொடுக்க மனசு அவர் வந்துச்சு? கொடுத்தது. இவங்களுக்கு குழந்தை வந்தா எப்படி இருக்கும்? ஐயோ வெள்ளாட்டு நம்மளுக்கு ஜெயிச்சிருதா இருக்கும். அண்ணே வளகாப்பு கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமாண்ணே? உங்கள் ஊர் சுடுகாட்டில் சொல்லு. அது ஏன்டா அதை போட்டுக்கிட்டு என்னதா அண்ணே அப்பா வந்து கண்ணுங்கிறதமா காவல் பார்க்க சொன்னாரு. என்னைய போட்டுக்கிட்டு என்னைய போட்டு ஐயோ இரச அடிக்குதே ஓட்டப்படல இருந்து. அண்ணே தம்பிக்கு ஒரு சின்ன ஆசை இதை நிறைவேற்றியா அண்ணே? தம்பி என்ன கொழுந்து என்ன அண்ணே கொழுந்து. நான் பிறந்ததுல இருந்து என் ஆசையை நீ நிறைவேற்றினதே இல்லைண்ணே. சொல்லி தொலைடா. தம்பி இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு என்ன செய்ய? அண்ணி உதட்டோட உதடா வச்சு உனக்கு முத்தம் கொடுக்கணும்னே அதை நான் பார்க்கணும். யாருக்கு? உங்களுக்கு அண்ணி. அவ்வளவுதானே வாசை. அவ்வளவுதான். ஏய் ராதாவை கொன்றாதீங்கடா டேய். கொழுந்துட்டு வாங்க. அடே மார்க்கண்டி சித்தி மயனே. ஏன்டா நீ பெட்டிக்காரனா இல்ல புரோக்கரா? அதோட அதோட மொத்தம் கொடுத்துனா 8 தையல் போடுறேன். அண்ணி வேணாம் அண்ணி. எங்க அண்ணனை கொடுக்க வேணாம் உங்க அண்ணனை கொடுக்க வேணாம். அந்த அண்ணனுக்கு குடுமா வாயோட வாய் வச்சு. இங்க பாரு. பறைய வருதா? பறவை ஒரே வெரைட்டி. ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலலம் 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 சோ ஆலலமே ஆலோலம் அண்ணங்கள கரைகளா அழகான பச்சிகளா அண்ணங்கள கரங்களா அழகான பச்சைகளா. இப்போ ஆடு மறுபடியும் வாவேன். ஏன்னா அதுக்குள்ள அழகு மலை எனக்கு மொட்டை எடுத்துருச்சு. இது ஆம்பளையா பொம்பளையா? டாட டூடுடி. அது மண்டே இப்போ பாருவேன் கழுத்திருப்பேன் கோழி மாதிரியே இருக்கும். தங்கட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் மண்டே பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சொல்லிக்கிடுவாங்க. இதுவும் சொந்தம் இல்லையா? புதுப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா வந்த மக்கள் ரசிகர்கள் பூரா ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆமா புதுப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா என்ன? புதுப்பட்டியில ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கினான்னு சொல்லு. என்ன நீ தம்பி மேலும் அடையதமா போட்டு தாளும் பச்சை மல்ல ஜாமி ஒன்று உச்சி மல்ல எருதுன்னு எடடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க இல்ல இல்ல. உன்னை சொல்லி குத்தம் இல்ல கூட்டம் இங்க இல்ல. பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. சுறுசுறுப்பா இல்லையா? ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள் தர்றேன் கீழே
பறசி போட்டு உக்காரியா? கடல் ஆடிலையா? எல்லாமே நம்ம ஊர் தான். வந்தாரே ஒரு ஜாமியார் உள்ள ஜானுப்பா, தேனிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் கீதா பாலசுப்பிரமணியன் எனக்காக ரூபாய் 301 நன்கொடை வழங்கிய முன்னாள் இராணுவ வீரர் தேனிப்பட்டியை சேர்ந்த எங்கள் அண்ணன் பாலசுப்பிரமணியன் எனக்கு நன்றி. தண்டலை என் அன்பு சகோதரர் மருதமண்டி சார்பாக 201 கொடுத்து பொன்னாடை போத்திய நன்றி என் அன்பு உறவு. நன்றி நன்றி நன்றி. என்னாச்சுடா ப்ரோ? இந்த கட்லா மீனுக்கு என்னாச்சு? கட்லா என்ன தவக்கால மாதிரி கிடக்குறாரு. சத்திய சோதனை. நாடக உலகத்தில் நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. வள்ளிதிரும நாடகத்தில் பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வள்ளிதிரும நாடகம் மொத்த கதை எவ்வளோ நினைக்கிறீங்க? உள்ள ஜானுவேன் பாடாச்சுக்கிறேன். மொத்த கதை எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம் தான். ஆமாண்ணே, கதையை சொன்னால் 1.5 மணி நேரம். உண்மைதான். நாரதர் வர்றாரு, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மணவாளன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதே கதை. வள்ளி வருவாங்க, ஆலோலம் ஷோ பறவை வரட்டுனா கதை முடிஞ்சு. ஆனால் இந்த மக்களை விடிய வர உட்கார வைக்கிறதுனால தான் சினிமா பாடல்கள் இந்த மாதிரி நகைச்சுவை கலந்து அப்படியே விடிய வைக்கிறதுனால தான் நாடகம் விடிய விடிய போகுது. கதை பாட்டு பாடினாண்ணே, கதை பாட்டு மட்டும் பாடினா 1 மணி நேரம் அவ்வளோதான். 2 படியோட நான் முடிஞ்சு. அடே, அந்த தர்க்கத்தை முத நாடக உலகத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்ப நாரதர். அவர் செத்து போயிட்டாருண்ணே. வரிச்சூர் பழனி போய் செத்து போயிட்டாருண்ணே. ஐயோ, என் தாத்தா செய்தி வீடு இல்லாமல் இருக்க மாட்டாராடா? செத்து போயிட்டாருண்ணே. இந்த பகுதியில் ஒருத்தர் இருந்தாரா? யாருண்ணே அது? இந்த பகுதியில் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்தாரா? ஒரு கேள்வி ஒரு பதில் தானே இருக்கேன். ஒரு கேள்விக்கு 7-8 பதில் சொல்லுவார். பொருந்துற மாதிரி சொல்லி மக்கள்கிட்ட கைதிட்டு வாங்கினேன் எங்கள் அண்ணன் முத்தப்பா. அவரும் செத்து போயிட்டாருண்ணே. செத்து போயிட்டாருண்ணே. கட்டிங் இல்லாமல் பவுடர் போட மாட்டானே. கெடுத்ததே ரசிகர் தாப்பா. உண்மைண்ணே. தலைவா சாப்பிட்றீங்களான்னு கடைசியில் மொத்தமாக சாப்பிட்டாங்களே. அதுக்கப்புறம் 5.5 கட்டை என் சித்தப்பன் மதுரை பி ஆறுமுகம் சிவரஞ்சனி சந்திச்சேன். அவங்களும் செத்து போயிட்டாங்க. ஆறுமுகம் செத்து போயிட்டாருண்ணே. அதுக்கப்புறம் அல்லிநாகரன் ஆதிநாராயணன் போயிட்டாரு. நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை கேதம் சொல்ல வந்தியாடா? என்னை நக்கல் பண்ணுறியா? இல்லைண்ணே. மரியாதையை பெட்டியை தூக்கிட்டு நேராக போயிரு. ஒரே அறதேன் சொல்கிற ஆளுகளை அப்புறம் செத்து போயிட்டா. செத்து மயிருமே செத்தவங்களா சொன்னா அப்புறம் அப்படி தாண்டா சொல்லுவேன். மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொல். மரணம் அடைந்து விட்டார்கள், இயற்கை எழுதி விட்டார். இங்கே வந்தவர்கள்லாம் தங்கிவிட்டால் இவ்வுலகிலே வாழ்வதற்கு நமக்கு எதிராக இடம். அதனாலதான் பிறப்பு இறப்பு ஊடால இறக்கம் காட்டுவது நமக்கு கொஞ்சம் பொறுப்பு. ஆமாண்ணே. குச்சு கொத்தாக்கண்ணே. ரொம்ப அறை வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போறேன். அவர் பெட்டிக்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? அவ்வளோதான். வரியில் இருந்தாண்டா பாட்டு வரும். சத்தம் இல்லாமல் வா. ரைடு ஓவர். ஓட்டக்கூடாதியா? யாரியா நீ? அதுக்கு தான் சொன்னேன், குட்டே பிஸ்கட்டை தின்னுட்டு சட்டியில் வைக்காத எறும்பு கடிக்கும்னு. அதை கேட்கல, நீ யாருன்னு கேட்டேன். அதை கேட்கலன்னா அந்த அதை கேட்குறியா? சுக்கும் இல்லையே. ஒரு கேனை எத்தனை வருஷமாத்தான் வைப்ப? யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல. யோ ஐயோ யோ கிடையாது. யோ வந்து சித்தி மையம். தெரியாம கட்டுவிட்டேன். சரி, உங்க பேர் என்ன? பேரு தான் வெள்ளச்சாமின்னு வைக்கிறதேன். அப்பத்தா சொன்னுச்சு. அப்ப ஐயா சொன்னாரா வெள்ளச்சாமி ஆகாது வேண்டாம், கருப்பு சாமி. கருப்பு சாமின்னு வைக்கக்கூடாதுன்னு
ஐயாவும் அப்பத்தாவும் சேர்ந்து அம்மாட்ட போய் சொல்லி அம்மா தான் போய் போதுமனுக்கிட்ட சொன்னிச்சு. போதுமன்ட்ட சொன்னது தான் அவன் வேலுச்சாமி அறுவாடத்து வந்தது. என்ன வேலுச்சாமி அறுவாடத்து வரும்போதே கண்ணே மம்பட்டிக்கிட்ட வெட்டினது. வெட்டி விட்டானா? ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமே. இது வரைக்கும் 150 பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு மாதிரியா கூட்டம் நகலுதே. அந்த குரங்காட்டி போய் வந்துட்டானோ. என்னடா அது ஒரு ஜாப்புல வெல்டிங் வைக்க வர்ற மாதிரி வர்றேன். யார் அந்தாளு? எங்கள் அண்ணன் தான் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடலை. நேத்தோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தான் வாங்கணும். இல்லையா? நான் தான் வந்து இருக்கிற இடத்துல வந்து உன் உடம்புக்கெல்லாம் இந்த மீச தேவையா? போடா. நான் தான் இருக்கிற இடத்துல இருந்து எங்கே வேணாலும் போவேன். சின்னதை பெருசாக்குவேன், பெருசை சிறுசாக்குவேன். அப்பேற்பட்ட ஆளு. சின்னதா பெருசா சிறுதா பெருசாக்கு வைக்கலாம். ஐயோ 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 அடி பொழந்து விடுவேன். சாமி சொல்லுங்க. திருசா பெருசாக்குவேன். ஐயா நல்லா இருக்கு. ரொம்ப நாளாய். என்ன அந்தால பேச விட மாட்டேங்கிற? பேச விடியா அந்தால? ஏங்க அது இல்லைன்னு சொல்லுங்க. இரியா, அப்புறம் எதுக்கே கூட்டிட்டு வந்த அந்தால? நான் என் குடும்பத்துல ரொம்ப நாளும் பிரச்சனை சாமி. எனக்கு என் பொண்டாட்டி என்ன பிரச்சனை? சிறுசா இருக்குன்றது. என்ன சிறுசா இருக்கு? அவன் காலி பைய ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, நீ விளங்கா மனுஷனா இருக்க. எப்படியாவது நீங்க இரியா, உனக்கு என்ன சின்னமா இருந்துச்சு? அந்த ஐயனாரு எனக்கு கந்திருந்துட்டாரு. நீங்க திருத்த பெருசாக்குறது எனக்கு ரொம்ப நாளா தெரியாம போச்சு. ஆமா, வீடு விட்டு வீடு வாய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கூடு விட்டு கூடு வாய்வேன் நான். நீங்க கூடு விட்டு கூடு வாங்க, நான் வீடு விட்டு வீடு வாங்குவேன். எத்தனை வீடு தாண்டி இருக்கிய? எத்தனை வீடு தாண்டி இருக்கிய? நீங்க எத்தனை வீடு தாண்டி இருக்கீங்க? ஏய், எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. மகாலட்சுமி அந்த புறத்துக்கே சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த திருச்ச அதை பெருசாக்குறது சொல்ல. சரி சரி கேளுங்க. ரொம்ப நாளா எனக்கு எம்மல. ஐயோ, அவர் என்னமோ கேட்க ஏங்க அவன் வேற மாதிரி கேட்குறியா? நீ ஒரு விளங்கா மனுஷன், இழுத்து விட்டு போயிடுவேன் என்னைய. நான் மனுஷனே கிடையாது. அந்த மிஷினு கொண்டு வரலையா? அடுத்து வரும்போது கொண்டு வருவான் பெருசாக்க போட. ஒன்னேக்கு நான் எடுத்து விடு, நீ கூட எடுத்து விடு. ஏண்டா உன்னை ஏஜி காரில் கூட்டு வந்து உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து என்னைய போடா. ஏய், நீங்க 2 பேருமா பேசிக்கிட்டு தான் ஒரு நான் எதுக்கு தான் வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு கேட்குறேன். உங்கள் பேர் என்னங்க? என் பேரு ஆ, எல்லாரும் கூப்பிடுற பேரு என் பேரு. அந்த எல்லாரும் கூப்பிட்ற பேர் இங்கே வாவேன். வந்துட்டேன். இப்படி ஒரு மனநோயாளிக்காரனா என்ன வந்தவே அவன் பாட்டுக்கு போனேன். என் கம்பத்தை சரியா? இதை எதுக்கு கொண்டு வந்த? இது என்னது? இது இது என்னது முதல்ல? என்னது? அது ஒண்ணுது. ஒண்ணுதுதான். ஒண்ணுதுன்னா அது என்னது? ஏய், என்னது சாமி? அதான் எங்க ஒன்னதுனா காமி. ஒன்னதா அது என்னது? அது யாருப்பா அது? யார் சொன்னது? உங்க பேர் என்ன சாமி? தெரியலையே எங்களுக்கு. அபிஷேக் பரியா சுபா. யார் அவதாரியா போனது? அவதாரியா போனது பழவட்டியா போனது? பேரக்கட்ட பேர மட்டும் சொல்லியா? உனக்கு ஏன் ஆம்பளை பேரங்கட்ட அடிச்சு போடுவேன் நான். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். உனக்கு ஏன் ஆம்பளை மாதிரி கோவம் வருது? நான் என்னடா செஞ்சேன்? நான் பொறுமையா இல்லாம நானும் அருவாடத்தை அடிட்டு வெட்டினேன். நீ வேற போட்டு உழுப்புறியடா, புளியம்பழம் உழுப்புற மாதிரி. சும்மாவே புதுன்னு காத்து வருது, நீ உழுப்புல நீ உழுக்குற. 350 ரூபா சம்பளத்துக்கு என்னைய போட்டு உழுப்பி எடுக்கிறியா? இன்னொரு வட்டம் வந்தாதே நான் 50 ரூபா அடிப்பேன், 50 ரூபாய் பிடிச்சிக்கிறியா? சரி இருக்கட்டும். இது என்ன இடம்? இது என்ன இடம்? சிம்னுத்தலாம். ஏய், வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். இப்போ உங்கள்கிட்ட பேச நான் விரும்பல, அவர்கிட்ட தான் பேச விரும்புறேன். அவன் என்ன பொம்பளையா? விரும்பல. அப்படி இல்லை, எல்லா விவரமும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பத்தியெல்லாம் அவங்கள பேச்சுல காரி வந்துருக்கா வார்ம் அப் பண்றேன். அண்ணே இங்க வாயா. ஏய், இங்க வாயா. என்ன சண்டைக்கு வரேன்? இங்க வாயா. விகடகவி. விகடகவினா என்ன? விகடகவின்னா விகடகவி. 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 விகடகவினா அதுதான்யா. விகடகவினா என்ன? எண்ணெய்ண்டா நல்லெண்ணெய் தேங்காய். அதுல அறிவிட்டவனே. விகடகவினா
வி க ட க வி அப்படின்னு சொல்லி இல்ல ஆ ஆ அதை இப்படி திரும்ப மறுபடி சொல்லு. கவி விகட. மொட்டை நாக்கு முண்டை எப்படி சொன்னாலும் அது விகடகவி தான் வரும். வி க ட க வி வி க ட க வி எப்படியா இருந்தாலும் விகடகவி தான் வரும். விகடகவியில இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லு நீ. ஒரு கேள்வி, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லலைனா சொல்லலைன்னா என்ன பண்ற? சொல்லலைன்னு இந்த ஐயனார் வாசல் முன்ன இந்த மக்கள் முன்ன நின்றுக்கிட்டு காலை தொட்டு கும்பிட்றேன். எனக்கு அந்த நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலைன்னா காலை தொட்டு கும்பிட்டு விழுகிறேன். அப்படியா? பேச்சுல மாற்றம் இல்லையே? மாற்றமே சரி. எப்பயுமே நம்ம பேச்சுல மாற்றம் 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 வரவே 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 வராது. இந்த ஏரியாவில் அசிங்கப்பட்டு போகிறேன். அந்த ஜோலிக்கு இடமே இல்ல. மருதம் பண்ணிட்டா அதிகத்துக்கு காரணம் இல்லவே இல்ல. சொன்னதுதான் ஐயனார் வாசம்னா காலை தொட்டு கும்பிடுவேன். ஐயா சாட்சி நீங்க தான் சாட்சி. விகடகவியில இந்த உண்மையான பேர் என்ன இந்த இடத்துக்கு? பேர் என்ன? பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியாது. என்னது? இப்போ பெரிய வீர மாதிரி பேசினேன் வெண்ணமேனே. இப்போ பேசினே இல்லடா. அவர் தெரியும்ன்றாரு, தெரிஞ்சது அதுக்கு நான் சொல்லணும். ஏய், பதில் ஒன்று இருந்தால் தான் கேள்வி ஒன்று பிறக்கும். சரி, தெரியாது. இதே தெரியலையா அப்புறம் என்னத்தை கேட்க சொல்றீங்க? தெரியாது கிளம்பி சொல்லுவேன். எனக்கே தெரியாது. சரி, ஏன் பேர் என்ன? உங்க பேர் எனக்கு நான் தெரியும். உங்க அப்பா அம்மாட போய் கேளுங்க. என்கிட்ட கேட்டேன் நானும் அவங்க அப்பா அம்மா. சரி, இங்க இந்த இடத்துக்கு தலைவி யாரு? இந்த இடத்துக்கு தலைவி ஊர் பிரசன்னா தான் இருப்பாரு. கதையின் முறைப்படி கதையும் முறைப்படி ஏன் தானே பாடாப்படுத்துற? கதையின் முறைப்படி இருங்க. மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கேன்? இது வரைக்கும் மூணு கேட்டிருக்கேன். ஆமா. இப்ப 4ஆவதா கேட்டிருக்கேன். கதையின் முறைப்படி இடத்திற்கு தலைவி யாரு? ஏய், கதையின் முறைப்படி இந்த கதையும் முறைப்படி எங்க தங்கச்சிங்க. உங்க தங்கச்சி? ஆமா. பேர் என்ன? அப்பா இல்லையா தலைவன்? தலைவியே தலைவிடா. தலைவி அம்மா. தலைவனை கேட்கல, தலைவியை கேட்டேன். என் தங்கச்சி தாங்க. உங்க தங்கச்சிக்கு உண்மையான பேர் என்ன? உண்மையான பேர் இல்ல. சொல்லியா? கனக வேங்கை பூங்குரத்தி. விகடகவியில பேர் என்ன? ஏய், நீ இதெல்லாம் கேட்டு போய் ஆதார் அட்டை பதிய போறியா? இருந்தாலும் என்னன்னு நான் உண்ட கேட்கலையா? ஏன்டா கேட்கல? உங்ககிட்ட கேட்கல, அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் தான் எல்லாமே தெரியும் சொன்னார்ல. ஹலோ, நான் சொல்றேன், நீ எதுக்குல அங்க வந்த? இதுக்கா வந்த? சொல்லியா? சரியான ஆம்பளை. இதுக்கு மட்டும் பதில சொல்லு சாமி. இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுன்னா நான் இங்க இருக்கிற ஆள் இல்ல. அப்புறம் நான் போயிருப்பேன், எங்கேயோ போயிருப்பேன். எங்க? வேற ஊர் நாடத்துக்கு போயிருப்பேன். டேய், சரி இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? பதில் தெரியலன்னா என்ன சொன்னீங்க? காலத்தட்டு கும்பிடுறேன். அவங்க ஊரா ஞானமான உட்காந்துருக்காங்க. பேச்சுக்கு சொன்னா ஏ, மரியாதை சொல்றேன், மீசையை எடுத்துக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். ஏன்னா அப்படியே அடிச்சேன்னா கம்பி ஊத்தி போடும்டா. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை போய் என்னடா அப்படி சொல்றீங்க? என்ன தம்பி? காலத்தட்டு கும்பிடுறோம்னு சொன்னீங்கல்ல? ஐயனாரே, ஐயனார் சாமியை வணங்குற மாதிரி எல்லாரும் காலையும் எப்படியே விழுந்துரு. ஒவ்வொருத்தர வரிசையா வர சொல்லு. இல்ல சரி விடியா, இரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி பேச்சுக்கு சொன்ன சாமி, அது விடுங்க சாமி. காலத்தொட்டு கும்பிட்டே ஆகணும். ஐயோ, என்னை அதிகமா நினைப்பாங்க சாமி. ஏன்? அப்புறம் எதுக்கு வாய விட்ட? நான் இப்ப வாய விட்டேன். நீ தானே சொன்ன என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. நீ தானே சொன்ன வேதனை மாதிரி இருப்பேன். ஐயனாரே, கேள்வி பதில் தெரியல, காலத்தொட்டு கும்பிடுறோம்னு சொல்லிட்டேன். நீ இருந்தாலும் நீ ஓ மேல சத்தியம் பண்ணிட்டு அதாவது காலத்தொட்டு கும்பிடுறேன். ஏய் ஏய், என்ன பண்ற? காலத்தொட்டு கும்பிடுறேன். காலத்தொட்டு கும்பிடுறியா? ஏயா எங்க காலடா? உங்க காலம் நான் சொல்லலையே. காலத்தொட்டு கும்பிடுறோம்னு தான் சொன்னேன். உங்க காலத்தொட்டு கும்பிடுறோம்னு சொன்னா இல்லையே. அதுவாதி என் காலம் 16 வட்டம் கூட தொட்டு கும்பிடுறேன். என்னங்க இவன் பெருங்கொண்ட லூசு பையங்க. சரிங்க, உங்க பேர் என்னங்க? என் பேர் வீரத்தேவன். அவர் பேரு? இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க நாரத மகரதுன்றீங்கல்ல, கேளியா? எலிக்கு ஆண்டவன் ஏன் வாழை படைச்சான்? இந்த ஒத்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. நான் சொல்றேன்டா. நீ என் கூட இருந்துகிட்டு நீ அதை நான் சொல்றதை கேட்டு சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது. எலிக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சான்னா, ஒரு குழந்தைக்கு தீமண்டை வாங்கிட்டு வந்து அப்பா வச்சிருப்பாரு.
இந்த எலி திருட்டுத்தனமாக வந்து எல்லாத்தையும் திண்டு விடும். திண்டு விட்டு போய் ஒரு பொந்துக்குள்ளே ஒளியும் போது பொந்து சிறுசாக இருந்துச்சுன்னா உடம்ப உள்ளே வச்சிரும், வால் வெளியே நீட்டிக்கிறது. அப்போ மயம் போய் அப்பா தீமண்டத்தை பூரா திண்ட எலி இந்தா இருக்குப்பான்னு வாழை பார்த்து காட்டி கொடுப்பேன். அவங்க அப்பையும் கம்புக்கிட்ட அடித்து அந்த எலியை கொள்றது காத்தேன். ஆண்டவன் எலிக்கு வாழை படைச்சேன். சொல்ற மாதிரி தீமணத்தை எடுத்து திண்டு விடுமா, எடுத்து திண்டு விட்டு போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோமா, அதை அடிக்கிறதுக்காக என்ன பதில் சொல்றவ எலிக்கு என்னைய சொல்ல விடலை வருங்க. நீங்க சொல்லுங்க சாமி. அதான் என்னைய சொல்ல விடலை, அவரே சொல்லிவிட்டார். எலிக்கு எதுக்கு வாழை படைச்சாங்க அப்படின்னு கேட்குறீ. சரி நான் கேட்குறேன், யானைக்கு எத்தனை காடு? யானைக்கு 4 காலுதே. 17 காடு. 17 காடு. 17 காலா? ஆமாம். அதான் பெரிய லூசா இருப்பாரு அவருக்கு. அப்படியே ஒரு நாள் தும்பிக்கையை சேர்த்து 5 கால்னு கூட சொல்லலாம். என்னையா நீ வேற 17 காலியா சாமி? என்ன போயிருங்க எதுக்கு சாமி? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். நாரத மகரிஷி எலிக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சான்னு சரி அதை சொல்லுங்க. எதுக்கா படைச்சா? அவன் சொன்னதெல்லாம் பதில் கிடையாது. அது இல்லையா? எலிக்கு வாழை ஏன் ஆண்டையும் படைச்சான்னு சொன்னா, எலி செத்தன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறதுக்கு அதுக்குத்தான் ஆண்டை வாழை. எதுக்கு அந்த வாழை பிடிச்சி தூக்கிறது? வரைக்கும் யாராவது எலி பல்ல பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா, எலிக்கு ஆளை பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா, எலி கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா? யாருனாலும் கூட பாருங்க, அந்த வாழை மட்டும் பிடிச்சி அப்படி தூக்கி போடுவாங்க. அதுக்குத்தான் எலிக்கு ஆண்டை வாழை படுத்துருக்கா. சரியா? ஈமாங்கோலிக்கு எத்தனை காலு சொல்லு. ஜாயா அந்த பள்ளிக்கூடம் கேட்குறாங்க, அவன் நாடகத்துக்கு வந்தாயா? சரி இருக்கட்டும், அப்படி விரட்டி விட்டுறாது. காலதாமும் காரிய கேடு. ஆமாம். என்ன இருக்கணுங்க? என் தங்கச்சி வள்ளி இருக்கு. தங்கச்சி அதுக்கு முன்னாடி ஏன் ஆள் இருக்கு. அப்படியா? கூட்டி கொண்டு விடுங்க. சரி போங்க. என்ன கூட்டியாந்து விட சொல்றாரு? என்னண்ணே கூட்டியாந்து விடுங்கன்னா அனுப்பு இல்லடா, நம்ம மாட்டு கூட்டியாந்து விட்டுட்டு காசை வாங்கிட்டு போவோம். என்னது தம்பி? காசெல்லாம் இல்லை, சும்மாவே கூட்டிக்கிட்டு வா, சும்மாவே கூட்டிகிட்டு போ. ஏனே நம்மளை மாமாவெலா பார்க்க வச்சுட்டாப்லையே. விட்டுறா, அது என்ன அழுப்பா உடம்பா வலிக்க போகுது. அம்மாட்டுக்கு வேண்டாம் வர சொல்லிட்டு அது வேண்டிட்டு காசை வாங்கிட்டு அம்மாட்டு போக வேண்டியது தானே. 2 பேரும் பங்கு போட்டுக்கிறோம். காசை 8500 பேசுவான், 500 வண்டி பெட்ரோல் போட்டுக்கிறோம். அந்த பிள்ளைகிட்ட ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருவான். கண்ணே வெள்ளையம்மா. காரமங்கலம் கிராம உதவியாளர் வி கிருஷ்ணன் நினைவாக என்னுடைய அன்பலயத்துக்காக ரூபாய் 501. காரமங்கலம் கிராம உதவியாளர் வி கிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவாக அம்பளிப்பு கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். ராசாத்தி மனசுல ஏ ராசா ஒன்னு போத்தான், இந்த ராசாவின் மனசுல ஏ ராசாத்தி நினப்பு தான். பாடல் ஒன்று, ராகம் ஒன்று, பாடல் ஒன்று, ராகம் ஒன்று, சேரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று, ராகம் ஒன்று. உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம், மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம், மேகம் என்னன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலா மேகம் என்னன் கூந்தல்
மலராடும் ஊஞ்சலா காதல் ராஜா கண்ணா உந்தன் மார்பில் ஆடும் மாலை நானே பாடல் ஒன்று ராகம் ஒன்று என்னை பார்க்கும் பார்வையில் தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் பார்வையில் ஜோனை கிளியே தன்னன் தனி தேனில் ஆடும் திராட்சை நீ பாடல் ஒன்று ராகம் ஒன்று காவியம் ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம் ஒரு மாலை நேரம் அண்ணா உந்து நெஞ்சில் ஆடு தேவி நானே பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்தார். நாரத மகரிஷியா? வரட்டும். நாரத மகரிஷி நடனமங்கையாகிய நான் அவரை முறைப்படி வரவேற்கிறேன். வாங்க ஜாமி. வாருங்கள் சுவாமி, நல்லாசி தாருங்கள். நாரதரை நடனமங்கையாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம். இடது கையினால் எழுதினாரா? இதோ இதை கையினால். சொல்றியா சாமி? சொல்றியா? சொல்றியா சாமி? சொல்றியா? ஐயா சாமி, நாரதர் சாமி, என்கிட்ட வாண்டி வந்துட்டு போண்டி. ஐயா சாமி, நாரதர் சாமி, என்கிட்ட வாண்டி வந்துட்டு போனி. அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. துடிக்குது தள்ளிரு. ரொம்ப சரி, ரொம்ப சரி. முல்லை பூங்கொடி கொம்பை தேடுதே, கொம்பை போல கொம்பை தேடுதே. நாரதர் சுவாமி நல்லா செஞ்சுட்டு போனி. அஜித் குமார் சுவாமி ஆச்சு புட்டு போனி. அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. அவர்கிட்ட போய் ஒரு 800 வாங்கிட்டு வாடா. தேய்மான கூலி வாங்கிட்டு வா. இந்த ஒரு வேலை தானே நீ பார்க்காம இருந்த. அதையும் பார்த்துட்டுடா. சரி சரி. நீ சுவாமி நன்றாக செய்தேனா? எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. அந்த இடத்துல சிமெண்ட் மூடையை போட்டு விடுறா. ஆடி பாடி வரவிருது பாம்பு தமிழ் பண்பு அப்படிங்கிறது. அடே இவன் தான் அங்கிட்டு ரூம் பாய் வேலை பார்த்தானா? அப்போ நீங்கள் அங்கிட்டு காசு வாங்கிட்டீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. எவ்வளோங்க? எவ்வளோ சொன்னேன்? மாமாவை பார்த்து பூச்சூடடி நானா மைனாவை போ
மணி பேசடி ஆஹா. மாப்பிள்ளையாரே உன்னாலடி நிஜமாவா? மகராசியும் சக்கமாரடி அம்மாடியோ வெட்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன எந்த ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி ராஜா பொண்ணு அடிவாடியம்மா புது ஆனந்த நாட்டியம்மா. எங்க பாட்டே பாட விட மாட்டியா? தங்கச்சி பார்க்கலாமா என்ன? நாங்க இன்னும் அந்த ஆள்கிட்ட ரேட்டே பேசல உன்னை அதுங்களா அது கடன் சொல்லி போக மாட்டிருக்கு அந்த சாமி. வாடா செல்லம். தங்கச்சி வந்துட்டாங்க. தங்கச்சி பாட்டு வந்ததென்று இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனத்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு நெஞ்சு பொங்குவோ. உயிலே போ போ நான் தானே இடி உள்ராகம் அது என்றாகும். கோயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. அத்தை மகன் கொண்டாட பித்த மனம் திண்டாட தடகி மல்லை கொடுப்பேன் புத்தம்புது சிண்டாக அத்தடகி மன்றாக அத்தடகி மல்லை கொடுப்பேன் மன்னவனி போகும் பாதையில் பாசமுள்ள மல்லிகையை மெத்தை விரிப்பே உத்தரவு போடு போமையில் அற்புதங்கள் செய்யும் என்று காத்து முடிப்பேன் மௌனமும் போனதில்லை இங்கு காலம் பாடுது வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுது கீதம் பாடுறீ வாசல் தேடுறீ. கோயில் பாட்டு வந்ததென்ன இளமானே அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. வனவைபாக வந்த இன்பமாறாக இன்று வரை என்னை இறந்தேன் என்னை கண்ட ராசாவை வெள்ளை மாட மாறாமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் என் வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்க காலசைக்க காத்து இருப்பே கற்பகத்தில் புற்பகத்தில் பூக்களில் அற்புதங்கள் செய்யும் என்று கத்தி விரிப்பே மௌனம் போனதில்லை இங்கு காலம் பாடுது வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுது கீதம் பாடுதீ வாசல் தேடுதீ. கோயில் பாட்டு வந்ததென்ன இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு நெஞ்ச பொங்கவோ. கோயிலே போ போ இனி நான் தானே இடி உள்ராகம் அது என்றாகும். அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணே தங்கச்சிக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியல பாரு, ரெண்டையும் தடவை வருது. அண்ணா நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். நானே இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் தங்கச்சி தான் வேணும்னு தான் சொன்னேன். என்ன தங்கச்சி வேணும் உங்களுக்கு? முறை வந்து தங்கச்சி வேணும். அதுதான் தங்கச்சி தான் வேணும். அழைத்த காரணம் என்ன? நம்மளிடம் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி வந்திருக்காரா? உண்மையாக என்ன இவங்க வந்து இப்படி சொல்றாங்க? சாமி அப்ப நீங்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாமி வர்றார். சாமி வாங்க சாமி. சாமி போய் அழைத்து வாருங்க பார்க்கலாம்.
என்னப்பா அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு? பாட்டு ஒன்று பாடணும் ஒரு கூட்டிக்கிட்டியா அவர் கொடுத்த காலை கொடுத்து அப்புறம் என்னண்ணே? நாரதர் சுவாமி பால் சாப்பிட்றீங்களா? வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும்ல. ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகிலீசா பார்க்கடல் வாசா ஜானகிலீசா வாடுகின்றேன் வரம் தாரா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகிலீசா பார்க்கடல் வாசா ஜானகிலீசா வாடுகின்றேன் வரம் தாரா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லாள பெண் கூட பொன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே கல்லான பெண் கூட உன்னாளி பெண்ணாகி எழுந்தாளி மண்மேலே கல்லாள பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே வைதேவினா வைதேகிநாதா வடமலை ராமா வைதேவினாதா வடமலை வாசா ஆனந்தா அன்பை தா ராகவனே ரமணா ரகுநாதா ராஜேஷன் என்னென்று பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரி சங்கீத மலர் கொண்டு துதித்தாரி ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்பை தா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாச ஜானகிலீசா பார்க்கடல் வாச ஜானகிலேசா வாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா கலைவாணி புத்திரனே வருக வருக பிரம்மனின் மைந்தனை வருக வருக ராவணனை தாத்தாவர் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசை பெறவேண்டும் சாமி வாருங்கள் என்று வரவேற்கிறோம். சுவாமி எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வர வேணும்? அது உங்களால் மட்டும்தான் முடியும். அப்படியா? என்ன வர வேண்டும்? உங்கள் இரு கை பக்குவத்தினால் சற்று பெரியதாக உள்ளதை சிறியதாக மாற்ற வேண்டும். அதாவது எல்லோருக்குமே இடது பக்கம் வந்து பெருசா தான் இருக்கு. ஆம். இடது பக்கம் பெருசா இருக்கு. ஆம். வலது பக்கம் சிறுசா இருக்கு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்ல. உள்ள வரீங்களா? ஐயோ வேண்டாம். சென்று வருங்க. வாழ்க பெண்மகளை விலகு. தமிழர் வரமும் பண்பும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்றது உண்மை.